அரசனுடைய பிள்ளைகள் மகா மக்கு பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களை வைத்து என்னென்று இந்த நாடு உருப்படும் என்று ராசா கவலைப்பட்டான். இந்த பிள்ளைகளை யாராவது அறிவாளிகளாக ஆக்கி தந்தால் நான் என்ன வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்று அறிவித்தான். அப்போ ஒருத்தன் வந்தான், என்னோட அனுப்பு, நான் அறிவாளி ஆக்கிறேன் என்றான். எத்தனை ஆச்சிரமம் வேணும், என்னென்ன பாடம் சொல்லிக் கொடுக்க போறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, சிலபஸ் எல்லாம் கிடையாது, நீ அவன் அனுப்பு என்னோட. நம்பி ராசா அனுப்பிட்டான். அவன் என்ன தெரியுமா செய்தான், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போனான். போற வழியெல்லாம் கதை சொல்லி கொண்டு போனான். அவ்வளவுதான். அந்த பிள்ளைகள் மக்கு பிள்ளைகள், அதற்கு படிப்பு விளங்காது. கதை சொல்றேன் கேட்குறீங்கன்னா நல்ல ஆர்வமாக கேட்டார்கள். கதை சொல்லி கொண்டே போனான். அந்த கதைகளுக்குத்தான் பஞ்சதந்திர கதைகள் என்று பெயர். அந்த நூல் படிச்சீங்கன்னா தெரியும். பஞ்சதந்திர கதைகளை கேட்ட உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய ராஜதந்திரிகளாக மாறினார்கள் என்று அந்த கதை நூல் சொல்லுகிறது. அப்ப இவன் அந்த கதையை சொல்லுகிறான். கணிகன், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு புலியும் ஒரு நரியும் ஒரு எலியும் ஒரு சென்னாயும் ஒரு கீரிப்பிள்ளையும் நண்பர்களாக இருந்தன. பொருத்தமே இல்லாத ஆட்கள். ஒரு ஊரிலே ஒரு எலியும் ஒரு புலியும் ஒரு நரியும் ஒரு சென்னாயும் ஒரு கீரிப்பிள்ளையும் நண்பர்களாக இருந்தன. இந்த புலிதான் வேட்டையாடும், பெரிய அளவிலே வேட்டையாடும். அதை நண்பர்கள் என்றபடியால் எல்லாரும் பகிர்ந்து உண்பார்கள். இந்த புலிக்கு ரொம்ப நாளாக ஆசை, அந்த காட்டிலே இருந்த ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை. மானோ ரொம்ப துடிப்பான மான், அதை பிடிக்கவே முடியவில்லை. தின்றால் இந்த மான் ரச்சி தின்ன வேண்டும், இல்லாட்டி வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று ஒரு நாள் புலி இருந்து கவலைப்பட்டது. இதுவும் ஒரு கவலை தான். அவன் நாசமாக போறான் இல்லையே என்று கவலைப்படுறவன் கவலையும் கவலை தானே. அவன் கவலைப்பட்டான், அந்த புலி கவலைப்பட்டது. நரி சொன்னது, கொஞ்சம் பொறு, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுகிறாய், உனக்கு நான் ஒரு வழி சொல்லித் தருகிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்ன்றா பாருங்கள், நான் நினைக்கிறது உண்டு, இந்த கதைகள் சொன்னால் குழந்தைகள் கொஞ்சம் ஈர்க்கப்படுவார்கள் என்றால், குழந்தைகளை விட பெரியார்கள் தான் இந்த கதையை ரொம்ப நல்லா கேட்கிறார்கள் போல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பெரியவர்களுக்குள்ள எல்லாம் ஒரு குழந்தை இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த நரி சொல்லியது, புலியே நீ கவலைப்படாதே, நீ என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன், உன்னை நான் துன்பப்பட விடுவேனா, உனக்கு என்ன இந்த மான் சாப்பிட வேணும், அவ்வளவுதானே. அதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். நீ போனா தானே மான் ஓடும், நீ போனா தானே உன்னை பார்த்து மான் ஓடும், உன்னால துரத்தி பிடிக்க முடியவில்லை, கவலைப்படாதே, நீ போகாதே. நம்ம சிநேகிதன் அடுத்தாள் இருக்கிறானே எலி என்று அதை காட்டுச்சு. அது இப்படி தூக்கி வாலாட்டுச்சு. அவரும் ஒரு ஃப்ரெண்டாம், புலிக்கு எலி ஃப்ரெண்டாம். அது வாழை ஆட்டிச்சது. நானும் சிநேகிதன் தான், என்ன பண்ணலாம்னு கேட்டது. இது சொல்லிச்சது, இந்த நரி சொல்லிச்சு, நீ மெல்ல மானுக்கு கிட்ட போ, அது தூங்குற நேரம் போ. புலி போனா எழும்பிடும், நீ போனா எழும்பாது மான். அது தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அதில் காலை கடிச்சு புண்ணாக்கிரு. எலிக்கு சொல்லிச்சு, நீ காலை கடிச்சு புண்ணாக்கிரு. காலை கடிச்சு புண்ணாக்கினா மானால வேகமா ஓட முடியாது. அப்படி ஓட முடியாம மான் போனோன்னே புலிக்கு சொல்லிச்சு, அதுக்கு பிறகு நீ போய் அடி, மான் செத்துப்போம், எல்லாருமா சாப்பிடலாம். இந்த ஐடியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு கொண்டது. ஏன்னா இந்த துஷ்ட சதுஷ்டர்கள் மாதிரி தான் இவர்களும். உடனே எல்லாரும் சம்மதிச்சார்கள். எலி சொல்லிச்சு, நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன் என்று ரகசியமா போய் ஒரு நாள் மான் தூக்கமாக இருக்கிற பொழுது போய் காலை கடிச்சு புண்ணாக்கிட்டு. இது மானுக்கு தெரியலையே, காலை மேலும் பார்த்தா கால் நொண்டுது. இப்போ இது சிக்னல் கொடுத்தது புலிக்கு, என் வேலை முடிஞ்சது, இனி உன் வேலை. புலி மானை துரத்துச்சு, மானால ஓட முடியல, ஒரே அடி மான் விழுந்துச்சு. இப்ப நரி உள்ள பூந்துது. மான் விழுந்தது, இப்ப எல்லாரும் சாப்பிட வேண்டியதானே. நரி சொல்லிச்சு, ரொம்ப நாள் நினைச்ச காரியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கு, எல்லாரும் குளிச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டா என்னன்னுச்சு. பண்ற உத்தமமான வேலையில அது ஒன்று. சில பேர் அப்படி இப்போ மனுஷர்களும் இருக்கிறார்கள் பாருங்க, அநியாயம் பண்றதுக்கு முன்னால குளிச்சு சாமி கும்பிடுவான். குளிச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிடலாமே என்ற உடனே, சரி நாங்கள் எல்லாம் போனால் இந்த மானை யாராவது எடுத்து வேறு விலங்குகள் பிடிச்சிருமே. நரி சொல்லிச்சு, கவலையே படாதீர்கள், நான் இருந்து பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் போங்க. உடனே புலி, எலி, சென்னாய், கீரிப்பிள்ளை எல்லாம் போய் குளிக்க போய்விட்டது. குளிக்க போயிட்டு புலி கொஞ்சம் வேகமானது தானே, அது வேகமாக வந்துட்டுது. வந்தால் நரி கன்னத்தில் கையை வச்சு இப்படி உட்கார்ந்துருக்குது. புலிக்கு என்னடா இது, இவ்வளவு சந்தோஷமா இருந்த நரி இவ்வளவு கவலையா இப்படி போஸ் கொடுக்குதேன்ற அதுக்கு ஒரு கவலை. நண்பா உனக்கு என்ன கவலை, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்ற உடனே நரி சொல்லிச்சு, எல்லாம் என்ன உலக இயற்கை இப்படித்தான் இருக்குதுன்னுச்சு. கெட்டவன் இப்படித்தான் கதை ஆரம்பிப்பான். உலக இயற்கை இப்படித்தான் இருக்குது, என்ன செய்யறது நண்பா என்றுச்சு நரி.
என்னப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சந்தோஷமா இருந்தா, இப்போ என்ன அதுக்கிடையில நடந்தது என்ன? அதுக்குள்ள நடந்ததால தானே கவலைப்படுகிறேன். இது ஏத்துது அவனுக்கு. என்ன நடந்தது சொல்லு. உன்னுடைய கவலையை தீர்க்காமல் என்னுடைய கவலையை நீ தீர்த்தாய் அல்லவா, நான் தீர்க்காமல் விடுவேனா? என்ன நடந்தது சொல்லு. வேற யாரும் ஏதாவது சொன்னா தீர்க்கலாம், நம்ம நண்பனே சொல்றானே நாம எப்படி தாங்கிறதுன்னு. இப்படி நம்ம நண்பனே சொல்றானே, யாரு நம்ம நண்பனா? யார்? நீ சொன்னா அதுட்ட சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். இப்படிதான் கேட்பான். இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? சொல்லுன்னு அர்த்தம். நான் சொன்னா நீ சொல்ல மாட்டியான்டான். இல்லை இல்லை சொல்ல மாட்டேன். நிச்சயமா சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். இல்லை, நம் நண்பன் எலி இருக்கிறதே, அது நீ போயிட்டே போற பொழுது அது என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா? இவர் என்ன பெரிய புலி, இந்த மானை பிடிக்க தெரியாம இவ்வளவு நாளும் கிடந்து உழண்டார். இப்போ எலி நான் கடிச்சபடியே தானே இவர் மானை பிடிச்சார், இப்போ நான் போட்ட சாப்பாடு தானே இவர் சாப்பிட போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டுது எலி. என்னால் அதை தாங்க முடியல, நெஞ்சு கொதிக்குதுன்னுச்சு இந்த நரி. புலிக்கு கோபம் வந்துடுது. அப்படியா சொல்லிச்சு எலி? சொல்லாமலா சொல்றேன், அப்படித்தான் சொல்லிச்சு. என்ன இந்த சின்னூண்டு எலி போடுற பிச்சையத்தானா நான் சாப்பிடுகிறேன், இது போட்ட பிச்சையத்தானா இந்த மானை நான் சாப்பிடுவேன்? அப்படி வெக்கம் கட்டவன் என்ன நினைச்சதா எலி? இந்த மானை நான் தொடமாட்டேன்ட்டு புலி போயிட்டுது. ஒரு ஆள் அவுட். அதுக்கப்புறம் எலி வந்தது. எலி வந்த உடனே இந்த மான் கேட்டது, இந்த நரி கேட்டது, என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய், உன்னை எப்போ நீ உனக்கு எப்படி காப்பாற்றுறன்னு தெரியாம தானே நான் திட்டம் போட்டுக்கொண்டு பதறி கொண்டிருக்கிறேன். எலிக்கு சும்மாவே பயம் வந்துட்டுது. என்ன என்ன என்ன, ஐயோ உனக்கு வந்திருக்கிற ஆபத்தை நான் எப்படி சொல்லுவேன்? எலி சொல்லிச்சு, இல்லை சொல்லியா, என்ன என்ன நடந்தது என்ன நடந்தது? இல்லை, கீரி பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்தது, அதுக்கு மான் இறைச்சியில் அவ்வளவு விருப்பம் இல்லையா, அதுக்கு எலிறைச்சி தான் விருப்பமா. குளிச்சுட்டு வந்து உன்னைத்தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போச்சுதுன்னுச்சுது. ஐயோ அப்படியாண்டு எலி ஓடிட்டுது. அப்போ 2 பேர் அவுட். அடுத்ததா கீரி பிள்ளை வந்தது. கீரி பிள்ளை வந்தோடனே கீரி பிள்ளையை சொல்லிச்சு, சென்னாய் உன்னைத்தான் சாப்பிட்றதா முடிவு பண்ணி இருக்குது, கவனமாயிரு. கீரி பிள்ளை ஓடிட்டுது. இப்போ சென்னாய் வந்தது. கிட்டத்தட்ட புலிக்கு சமமான வீரமுள்ள நாய் அது. ஏய் நீங்கள் 2 பேரும் சமமாக வீரமாக இருக்கலாமா, புலிக்கு முன்னாலே நீ காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரலாமா, அதுக்கு பிடிக்கல, உன்னை அடிக்கிறேன்ட்டு முடிவோடு இருக்குதுன்னுச்சுது. புலி அடித்தா நான் என்னாவேன்னு நினச்சி சென்னாய் ஓடிட்டுது. இப்போ 4 சிநேகிதமாரும் போயிட்டார்கள். நரி நல்ல வடிவாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து, லஞ்ச் எடுத்து, டின்னர் எடுத்து நல்லா சாப்பிட்டது. இந்த கதையை கணிகன் சொன்னான். ஒன்றாக இருக்கிறவர்களை பிரித்தால்தான் நாம் பலம் பெறலாம், அதை தெரிந்துகொள். துரியோதனா இப்ப எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரு தேசம், பெரியவர்கள், மூத்தவர்கள், சகோதரர்கள் என்று எல்லாரும் ஒன்றாக இருக்க மட்டும், ஊர் மக்களும் அவர்கள் சார்பாக இருக்க மட்டும் அவர்களை நாங்கள் ஒரு காலத்திலும் வெல்ல முடியாது. முதலிலே இந்த ஊரிலே இருந்து அவர்களை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் சொல்லுகிறான். என்றால் பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம் தான். பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம் தான். எப்படி அரசனோடு ஒவ்வாதவனை எப்படி விலத்துவது என்று பொருட்பால் நூல்கள் பலது சொல்லும். ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்று விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். சாணக்கியன் என்ன சொன்னான் தெரியுமா? ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் சும்மா ஒரு சின்ன பதவி கொடுக்கலாம் என்று கொடுத்தா அவன் மக்கள் ஆதரவை பெற்று விட்டான். அவன் என்ன பண்ணுவது என்று கேட்ட உடனே சாணக்கியன் சொல்றான், ஒன்றும் பண்ணாதே, அவனுக்கு நிதியமைச்சர் போஸ்ட் கொடுன்றான். நீ நிதியமைச்சர் பதவி கொடு, ஏன் கொடுத்தா என்ன என்று அவனை அழிக்கிறதுக்கு வழி கேட்குற. நீ நிதியமைச்சர் போஸ்டை கொடுத்துட்டு அவனை கொண்டு வரிகளை நல்லா போட பண்ணு, அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரியும் போடு, மக்கள் அவனை வெறுப்பார்கள், வெறுக்கிற நேரத்தில் அவனை தட்டு, ஆல் அவுட். இப்படி சொன்னது பொருட்பால் நூல். இதெல்லாம் நல்ல ஆழம் படிக்காமலே இந்த அளவில் இருக்கு நாடு.